ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து அமெரிக்கா வந்து பங்களாதேஷ் மேலே 35% வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மேலே டேரிஃப் போட்டிருக்காங்க. இதனால் வந்து இந்திய பங்குச்சந்தையில் இருக்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஸ்டாக்ஸ்க்கு இது வந்து பெனிஃபிட்டாக அமையும். எதனால் இதெல்லாம் பெனிஃபிட்டாக அமையும், நெக்ஸ்ட் என்னென்ன இந்தியன் கம்பெனிஸ் வந்து ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது, என்னென்ன கம்பெனிஸோட அவுட்லுக் நல்லா இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வந்து இன்னுமே எங்களுக்கு வந்து மோட்டிவேட்டாக அமையும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போது பங்களாதேஷ் மேலே 35% டேரிஃப் போட்டிருக்காங்கன்னு பார்த்தோம். ஸோ இது வந்து August 1, 2025 இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. ஸோ இதனால் வந்து இந்தியன் இண்டஸ்ட்ரி மேலே கரண்ட்டாக வந்து 10 to 26% டேரிஃப் வந்து விதிச்சிருக்காங்க. அதாவது செக்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது அது வேரி ஆகும். இப்போ கரண்ட்டாக வந்து யூஎஸ் வந்து பங்களாதேஷ் கிட்ட இருந்து 9% ஆஃப் கார்மெண்ட்ஸ் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்தியாவிலிருந்து பை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 6% தான். ஸோ இந்த டேரிஃப் வேரியேஷனால இன்னுமே வந்து இந்தியா வந்து அவங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். இன்னுமே யூஎஸ் பையர்ஸ் நிறைய பேர் இந்தியாவை நோக்கி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு அமையும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். இதில் வந்து எந்தெந்த இந்தியன் கம்பெனிஸ் வந்து பெனிஃபிட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ், நெக்ஸ்ட் வர்த்தமன் டெக்ஸ்டைல்ஸ், கேபிஆர் மில்ஸ், அப்புறம் அலோக் இண்டஸ்ட்ரீஸ், அரவிந்த் லிமிடெட், ட்ரிடன்ட், வெல்ஸ்பன் லிவிங், ஷியாராம் சில்க் மில்ஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் டாப் டெக்ஸ்டைல் கம்பெனிஸாக இருக்காங்க. ஸோ இதில் வந்து கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து குளோபல் அப்பேரல்ஸ் எக்ஸ்போர்ட்டராக இருக்காங்க. யூஎஸ் ரீட்டைலர்ஸோட நிறையவே டைப் பண்ணியிருக்காங்க. ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபைடான கிளைண்ட்ஸ் வச்சிருக்காங்க, இன்டெகிரேட்டட் ப்ரொடக்ஷன் வச்சிருக்காங்க. அதேமாதிரி அவங்களோட க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஆனால் வேல்யூஷன் பார்க்கும்போது ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி தெரிய வருது. ஸோ அவங்களோட ப்ரைஸ் வந்து அவங்களோட க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமான ப்ரீமியமில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான்னு தெரியுது. இந்த ஸ்டாக் வந்து யாருக்கு சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, க்ரோத் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து சூட்டபுளாக அமையும். நெக்ஸ்ட் வந்து வர்த்தமன் டெக்ஸ்டைல்ஸ். ஸோ இவங்க வந்து யான், ஃபேப்ரிக்ஸ், கார்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இடத்துல வந்து லார்ஜ் பிளேயராக இருக்காங்க. நிறைய கார்மெண்ட்ஸ் ரிலேட்டடான செக்மெண்ட்ஸையும் இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட பேலன்ஸ் ஷீட்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதேமாதிரி யூஎஸ் எக்ஸ்போஷரும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இவங்களோட வேல்யூவேஷன் பார்க்கும்போது கரண்ட்டாக ரீசனபிளான ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க மாதிரி தெரிய வருது. இவங்களோட அவுட்லுக்னு பார்க்கும்போது ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் வந்து இவங்க ஸ்ட்ராங்காக தெரியுறாங்க. ஸோ வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் வந்து லாங் டேர்ம் ஹோல்டர்ஸும் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யலாம். நெக்ஸ்ட் வந்து கேபிஆர் மில். கேபிஆர் மில் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து வெர்டிகலி இன்டெகிரேட்டட் கம்பெனியாக இருக்காங்க. அதாவது நூல் தயாரிக்கிறதுலேருந்து ஒரு ட்ரெஸ்ஸை வந்து தைச்சு கொடுக்குற வரைக்கும் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து A to Z பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து லார்ஜ் பிளேயராகவும் இருக்கிறாங்க இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி வேல்யூவேஷன் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஸ்ட்ராங் வேல்யூவேஷனில் இருக்கிற மாதிரி தெரிய வருது. ஸோ இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா புல்லிஷ்லேயே இருக்குது. ஸோ பேலன்ஸ்டாக ஒரு ஸ்டாக் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு டெக்ஸ்டைல் தான் கேபிஆர் மில் வந்து அவங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து அலோக் இண்டஸ்ட்ரீஸ். இவங்களும் வந்து டைவர்சிஃபைடான ப்ராடக்ட் லைன் வச்சிருக்காங்க. இதில் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 40% ஷேர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து ஒரு பென்னி ஸ்டாக் மாதிரி இருக்கிறதுனால இதனோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து ரொம்பவே வாலட்டைலாக இருக்கும். ஸோ இதனால் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ஷேரை வந்து சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வர அரவிந்த் லிமிடெட். இவங்களும் வந்து டெனிம் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல வந்து ஒரு டாப் பிளேயராக இருக்காங்க. இவங்களோட ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னா ஸ்டெடியாக இருக்குது. அப்புறம் வந்து இவங்களோட கெப்பாசிட்டி வந்து லிமிட்டாக இருக்கிறதுனால இன்னுமே எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட் வேல்யூவேஷன் பார்க்குறப்போ மாடரேட் வேல்யூவேஷன் இருக்குது. நெக்ஸ்ட் இவங்களோட அவுட்லுக்குன்னு பார்க்கும்போது கோகுல்தாஸ் அண்ட் கேபிஆர் மில்ஸ் அளவுக்கு இவங்களோட அப்சைடு இல்லாட்டியும் இவங்களோட சேஃப் பிக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம். மாடரேட் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இது வந்து நல்ல சாய்ஸாக இருக்கும். வேல்யூவேஷன் சம்மரி அப்படின்ட்டு நான் ஃபைனலாக பார்த்தோம்னா கோகுல்தாஸ் வந்து ப்ரீமியம் வேல்யூவேஷனில் இருக்குது. ஸோ வர்த்தமன் டெக்ஸ்டைல்ஸ் வந்து ரீசனபிளான வேல்யூவில் இருக்குது. கேபிஆர் வந்து ப்ரீமியமாக இருந்தாலும் ஸோ அவங்களோட பிஸ்னஸ் வந்து அந்த வேல்யூவேஷனை ஜஸ்டிஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து அலோக் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அண்டர் வேல்யூடாக இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு ரிஸ்கி பெட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் வந்து அரவிந்த் வந்து ஒரு மாடரேட் ஆனால் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இது வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்தியாவோட மார்க்கெட் அவுட்லுக் எப்படி இருக்கும் டெக்ஸ்டைலில் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம்லையும் பார்க்கலாம். ஷார்ட் டேர்மில் வந்து 25 to 30% ரேலி வந்து இப்போ யூஎஸ் பையர்ஸ் வந்து இந்தியன் கார்மெண்ட்ஸை பை பண்ணுறதுனால எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து கோகுல்தாஸ், கேபிஆர், வர்த்தமன் டெக்ஸ்டைல்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து நல்லா அப் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னுமே வந்து கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, அப்புறம் யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் வந்து இன்னுமே வந்து பூஸ்ட் பண்ணுறது மூலயமாவும் லாங் டேர்மில் வந்து இந்த டெக்ஸ்டைல் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பெனிஃபிட் ஆகும். அதேமாதிரி வியட்நாம் கூட நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இவங்க வந்து யூஎஸ்க்கு வந்து 19% ஆஃப் கார்மெண்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து கரண்ட்டாக வந்து 6% அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இதில் வந்து டாப் இன்வெஸ்ட்மெண்ட் பிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அப்டேட் வச்சு சொல்லலாம். லோ ரிஸ்க்னு பார்க்கும்போது வர்த்தமன் அந்த அரவிந்த் டெக்ஸ்டைல்ஸ் வந்து லோ ரிஸ்க்காக தெரியுது. மாடரேட் ரிஸ்க் அப்படின்னு பார்க்கும்போது கேபிஆர் மில்ஸ் சொல்லலாம். ஹை ரிஸ்க் அப்படின்னு பார்க்கும்போது கோகுல்தாஸ் அண்ட் அலோக் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஹை ரிஸ்க்கான கேட்டகரியில் இருக்குது. இதெல்லாம் நான்
என்னென்ன கம்பெனிஸ் வந்து இந்த டீல் மூலயமா பெனிஃபிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி. ஸோ இதில் வந்து நீங்கள் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.